வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பிக்சரில் ஒரு கரடி பொம்மை, 2 பசங்க இருக்காங்களா. பிடித்த முகமுடியை போடுங்க, நடிக்கலாம் வாங்க. என்ன முகமுடிலாம் இருக்கு? குருவி, சிங்கம், பீக்கா அதாவது மயில், கழுதை, குரங்கு, யானை, நாய், கிளி. இதில் எந்த முகமுடியை வேணாலும் நீங்கள் செய்து மாட்டிக்கிட்டு அந்த மாதிரி பேசி என்ஜாய் பண்ணலாம். காக்கா முகமுடியை போட்டிருக்கேன் பையன். கா கா கா, நான் தான் காகம், நான் பறப்பேன். இது யாரு? முயல். நான் தான் முயல், நான் தாவி ஓடுவேன், எனக்கு கேரட் பிடிக்கும். அடுத்து முகமுடியை போடுங்க, நடித்து காட்டுங்க. யாரெல்லாம் கிளாஸ்லையாவது வீட்லையாவது ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இப்போ நம்ம அடுத்ததான் 5வது பேஜ் போகலாம். 5வது பக்கத்துக்கு போகலாம். இந்த பக்கத்தில் என்ன இருக்குது? வளையம் வீசு பொருளை பெறு. வளையம் வீசு பொருளை பெறு. பிடித்த பொருள் மீது வளையல் வீசுங்கள், அதையே சரியாக பரிசாக எடுத்துக்கொள்ளுங்கள். அதையே பரிசாக எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த விளையாட்டை யாரெல்லாம் பீச்சுக்கு போகும்போது பார்த்துருப்பீங்க. நிறைய பொருட்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. நமக்கு வளையம் கொடுப்பாங்க. நம்ம வளையம் தூக்கி போட்டு எப்படி பொருள் மேலே போட்டுட்டோமோ அந்த பொருள் நமக்கு. இதுதான் இந்த விளையாட்டு. எனக்கு உங்களுக்கு பிடிச்ச கிடைச்ச பரிசுகளை பற்றி கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள் பார்க்கலாம். இப்போ அடுத்த பேஜுக்கு வந்தாச்சு. அடுத்த பேஜில் என்ன இருக்கு? கண்டுபிடி காரணம் கூறு. கண்டுபிடி காரணம் கூறு. பொருத்தம் இல்லாதவற்றை கண்டுபிடித்து காரணம் சொல்லுங்கள். இதில் எதெல்லாம் பொருத்தம் இல்லாதது? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? பறவை பறக்கும். நத்தை பறக்குமா? பறக்காது. அப்போ அது பொருத்தம் இல்லாதது. கரெக்டா? அடுத்து அதே பதிங்க பாருங்கள். இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? அவுள் கொடுத்துருக்காங்க. அவுளை யாராவது டே டைம்னு பார்க்க முடியுமா? முடியாது. அப்போ அது பொருத்தம் இல்லாதது. அடுத்து இங்கே பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க? நட்சத்திரங்கள். இந்த நட்சத்திரங்களை யாரெல்லாம் பகலில் பார்த்துருக்கீங்க? பகலில் நட்சத்திரங்களை பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்போது அது பொருத்தம் இல்லாது. இங்கே மரத்தை பாருங்கள். மரம் ஆலமரம். ஆனால் இங்கே பழங்கள், ஆப்பிள் பழங்கள் பழுத்திருக்கு. இது பொருத்தமானதா? பொருத்தம் இல்லாதது. இதை யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? இதெல்லாம் நீங்கள் கண்டுபிடிச்சி வட்டமிடணும். அடுத்த பேஜ். சொல் ஓவியங்களை பாருங்கள், சொற்களை தேடி வட்டமிடுக. இந்த சர்க்கிளில் நிறைய வட்டம் இருக்குது, நிறைய சொற்கள் இருக்குது. இதில் நம்ம கரெக்டான சொற்களை கண்டுபிடிச்சி வட்டமிடணுமா. எந்த சொற்களை? வெல்லம், தேங்காய், சேவல், பெட்டி, தேல், மத்தளம், மேளம், பேருந்து, கட்டெரும்பு, வெடி, மெழுகுவர்த்தி. இந்த வார்த்தைகளெல்லாம் கண்டுபிடிச்சி இதை போல் வட்டமிடணும். வட்டமிடலாம் வரீங்களா? மெழுகுவர்த்தி, பேருந்து, தேங்காய், வெல்லம், கட்டெரும்பு, சேவல், மேளம், தேல், பெட்டி. இப்படி கண்டுபிடிச்சி வட்டமிடணும். இதெல்லாம் உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக கொடுத்துருக்க ஆக்டிவிட்டி. யாரெல்லாம் பார்த்து நல்லா அழகாக பண்ணி என்ஜாய் பண்ணிங்கன்னு சொல்லணும். இப்போ அடுத்து பார்க்கலாமா? படம் பார், நிகழ்வை சொல். படத்தை பார்த்து இங்கே என்ன நடந்துட்டுருக்குன்னு கதை மாதிரி சொல்லணுமா. படங்களை பாருங்க, கதை, நிகழ்வை சொல்லுங்க. நீயா நானா? இங்கே என்ன நடந்துட்டுருக்கு? 2 பேரும் போட்டி போட்டு போட்டை ஓட்டிகிட்ருக்காங்க. இங்கே அடுத்த படத்தில் என்ன நடக்கு? 2 பேரும் தூண்டில் போட்டு மீனை பிடிக்க முயற்சி பண்ணுறாங்க. தூண்டில் என்னாச்சு? மீன் கிடச்சிதா? எஸ், மீன் கிடச்சிடுச்சு. இப்போது மீன் கிடச்சிது. இப்போ இந்த மீனை எடுக்காங்க. 2 பேரும் சேர்ந்து மீனை கொண்டு போய் சமைச்சு சாப்பிட போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒற்றுமையாக மீனை பிடிச்சி கொண்டு போய் சமைச்சு சாப்பிட போகிறாங்க. இவங்கள பார்த்தா என்ன தோணுது? நல்ல நண்பர்களாக தோணுதா?
அதே போல் நீங்களும் நல்ல நண்பர்களாக இருக்கணும். இப்போ அடுத்த பேஜ் போகலாம். அடுத்த பேஜில் பெயர் எழுது பரிசு பெறு. பெயர் எழுது பரிசு பெறு. பொம்மை வேண்டுமா? பெயரை எழுதுங்கள் பரிசாக பெறுங்க. இங்கே இருக்க பொம்மைக்கெல்லாம் கரெக்டான பெயர் எழுதுனா நம்ம பொம்மையை வாங்கிக்கலாம் போல். அதுதான் இந்த ஆக்டிவிட்டி. இது என்னது? ஆமை, ஆமை. பூனை. இது என்னது? ஆந்தை. இது என்ன? மைனா. யானை, முதலை, தவளை. இது என்னது? குதிரை, நத்தை. இதில் எத்தனை பிக்சருக்கு யாரெல்லாம் கண்டுபிடிச்சிங்க? அவ்வளோதான் இந்த பேஜில் உள்ள ஆக்டிவிட்டி. அடுத்த பேஜில் வாங்க. அடுத்த பேஜ்லேயும் நம்ம வார்த்தைகளை கண்டுபிடிக்க போகிறோம். என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? வார்த்தைகளை கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் இந்த பேஜை பற்றின வீடியோவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நல்லா படிங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், கருத்துள்ளதை கற்றுக்கோங்க. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.